தாவேக பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு 50க்கும் மேற்பட்ட தாவேக மகளிர் அணி நிர்வாகிகள் புகார் அளிக்க வருகை தந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்மையில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளித்த பொன்ராஜ் அரசியல் ஆலோசகர் தாவேகாவினர் குறித்து, தாவேகாவின் மகளிர் குறித்து ஒரு சர்ச்சை கருத்தை வெளியிட்டிருந்தார். இது பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திய நிலையில இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் அவருக்கு கண்டனம் தெரிவித்தனர். அது தொடர்பாக தனது விளக்கத்தையும் தற்போது இந்த பிரச்சனை பெரிதானதுக்கு அடுத்து அவர் மன்னிப்பும் கேட்டிருந்தார். இந்த நிலையில நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் நேரடியாக தமிழக டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று பொன்ராஜ் மீது புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரில் இவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் தாவேகா மகளிர் குறித்து அவர் பேசியது குறித்தும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க வந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்த நிலையில தற்போது அங்கு ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.